This video is all about முட்டு குடுத்து ஃபையிங் சிஎஸ்கே. என்ன பண்றது? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், இல்ல சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், கன்டினியூவஸா சிஎஸ்கேவையும், தோனியையும் ட்ரோல் பண்ணும்பொழுது யாராவது ஒருத்தங்க முட்டு குடுத்து தான் ஆகணும் இல்லையா? அது நான் தான். சரி, ஓகே. இப்போ சிஎஸ்கே தோக்குறதுல ஹேட்ரிக் அடிக்கிற அளவுக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் தான். அதே மாரி எம்ஐயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லாம அவங்க தோக்குறதுக்கான காரணமும் ஃபேன்ஸ் தான். 18 வருஷமா கப்பே அடிக்கலனா கூட அவ்ளோ கான்ஃபிடன்ஸா விளையாடி ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான காரணமும் ஃபேன்ஸ் தான். இப்ப இந்த சோஷியல் மீடியா எப்படி நெகட்டிவிட்டீஸ ஸ்ப்ரெட் பண்ணி காசு பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும், சிஎஸ்கேவினுடைய டீமுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதையும், அண்ட் ஒரு உண்மையான சிஎஸ்கே ஃபேனா இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தான் இன்னைக்கான பதிவுல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், இல்ல சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், சிஎஸ்கே தோத்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட விட்டுருங்க. கன்டினியூஸா 2வது மேட்சும் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா, இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ரிவ்யூஸ்லாம் எடுக்க போவாங்க இல்லையா? அப்பலாம் யாரெல்லாம் நெகட்டிவா ரிவ்யூ குடுக்குறாங்களோ, யாரெல்லாம் பயங்கரமா ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறதுக்கு மாதிரியான ரிவ்யூஸ் குடுக்குறாங்களோ, அவங்கள தான் மெயினா அப்லோட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன் சொல்றான், "அவ்ளோ காசு குடுத்து நான் மேட்ச் பார்க்க வந்தேன். சிஎஸ்கே தோத்து போயிருச்சு. நான் ஆர்சிபி ஃபேனா மாறப் போறேன்" அப்படின்னு சொல்றான். அத போயிட்டு ஜெயா டிவி ரெக்கார்ட் பண்ணி ஏர் பண்ணியிருக்காங்க. சரி, ஜெயா டிவி தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன் நெட்வொர்க்குமே யாரெல்லாம் நெகட்டிவா சொல்றாங்களோ, அவங்களுடைய ரிவ்யூஸ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஜெயா டிவியோட கம்பேர் பண்ணும்போது சன் நெட்வொர்க்கினுடைய வியூஸ் அப்படிங்கிறது, அதே மாரி அதனுடைய சேனல்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இப்ப இதே சன் நெட்வொர்க்கினுடைய ஓன் டீம் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இப்ப அந்த டீம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்ல பேட்ஸ்மேன், எல்லாருமே நல்ல பவுலர்ஸ், கேப்டனுமே ஒரு நல்ல கேப்டன், ஒரு ப்ரூவன் ஸ்குவாட் அப்டின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்குவாடே கன்டினியூஸா 4 முறை தோத்துருக்காங்க. இப்ப இதே சன் நெட்வொர்க் போயிட்டு அங்க லோக்கல்ல மைக்க புடிச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் இந்த மாரி நல்லா விளையாடல, யார் யாரெல்லாம் நெகட்டிவா ரிவ்யூஸ் குடுக்குறாங்களோ, அத எடுத்து அவங்களுடைய சேனல்ல போடுவாங்களா? சரி, இப்ப சன் நெட்வொர்க் தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதர் மெயின் ஸ்ட்ரீம்ஸா இருக்கட்டும், தந்தியா இருக்கட்டும், புதிய தலைமுறையா இருக்கட்டும், இந்த மாதிரி கன்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட ஓரளவுக்கு பரவால்ல. எப்பயாவது தெரியாம அவங்க பாசிட்டிவ் கன்டென்ட்ட போட்டுருவாங்க. ஆனா சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி மட்டும் தான். இப்போ ஒரு பாசிட்டிவ் கன்டென்ட் போடுறதுக்கு பதிலா ஒரு நெகட்டிவ் கன்டென்ட் போடும்பொழுது என்ன ஆகும்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு தோனிய பத்தி ஒரு நெகட்டிவான வீடியோ போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஃபேன்ஸ், தோனியினுடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சேனல திட்டி போடுவாங்க. ஹேட்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, "இதுதான்டா நமக்கு கிடைச்ச டைம்" அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வன்மத்தை எல்லாம் கொட்டி தீர்ப்பாங்க. இப்ப ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும், ஹேட்டர்ஸ்க்கா இருக்கட்டும், இதனால உங்க 2 பேருக்கும் கிடைக்க போறதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால அவங்களுக்கு வியூஸ் பயங்கரமா அதிகரிக்கும். லைக்ஸ்ல சும்மா பிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா லைக்ஸ் கிடைக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகும். அவங்களுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது அதிகமா ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப சிஎஸ்கேனுடைய ஃபேன்ஸுக்கு நான் கடைசியா வரேன். அதர் டீம் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒரு டீம் பார்த்தீங்கன்னா 18 வருஷமா கப்பே அடிக்கல. இன்னொரு டீம் 5 ஐபிஎல் ட்ராஃபீஸ் வச்சிருந்தும், நல்ல ஒரு ஸ்குவாட் வச்சிருந்தும் நல்லா விளையாட மாட்றாங்க. அவங்களுடைய கேப்டன்சில ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுடைய ஓனர்ஸுக்கும், பிளேயர்ஸுக்கும் நடுவுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்படி உங்க டீமுக்குள்ளேயே நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது, எதனால இன்னும் ஒரு டீம் மேல போய் வன்மத்த கொட்டிக்கிட்டு இருக்கணும்? இப்போ ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத பாசிட்டிவா குடுத்தா பரவால்ல. அத விட்டுட்டு எதனால ஏன் இவன போய் வச்சுட்டு இருக்கீங்க டீம்ல? எதனால இவர டீம்ல எடுத்திருக்கீங்க? தோனிக்கு வயசாயிருச்சு. அவர எதுக்கு இன்னும் டீம்ல வச்சுட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேட்கறது. 3 வேர்ல்ட் கப், 5 ஐபிஎல், 2 சாம்பியன்ஸ் லீக் வச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன பார்த்து இப்படி கேட்கறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இதுலருந்து? ஏன்னா, இதே ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கும் வரும். இன்னும் ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விராட்டோ, இல்லன்னா ரோஹித் சர்மாவோ யார் வேணா ரிட்டயர் ஆகலாம். ஸோ அந்த டைம்ல நீங்களும் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க. ஸோ அப்ப போயிட்டு ஒரு நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, ட்ரோல் பண்ணாம, உங்களுக்கு பிடிச்ச ஐடல் யாரோ, உங்களுக்கு பிடிச்ச டீம் யாரோ, அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் என்வைரன்மென்ட்ட கிரியேட் பண்ணலாமே. இப்போ நம்மளுடைய செல்லாக்குட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட போலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸினுடைய இப்ப ரீசென்ட் டைம் பிஹேவியர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது, ஆர்சிபியினுடைய ஃபேன்ஸ் பெட்டரா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, 18 இயர்ஸா அவங்க கப் அடிக்கல. அப்பவுமே "இசாலா கப் நமதே" அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோட வெற்றிய நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. நெகட்டிவான ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு குடுக்கல. பாசிட்டிவா அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 3 மேட்ச் தான் தோத்தோம். உடனே வந்துட்டு நான் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது. நான் வந்துட்டு ஆர்சிபிக்கு ஜம்ப் ஆக போறேன் அப்படிங்கிறதும், அப்படி இல்லன்னா டீம் சரியில்லப்பா, கேப்டன் சரியில்லப்பா, மெம்பர்ஸ் சரியில்லப்பா அப்படின்னு சொல்லி ஒரே நெகட்டிவான ஒரு கிரிட்டிசிசத்த கன்டினியூஸா வச்சுக்கிட்டு இருக்காங்க. 16 சீசன்ஸ்ல 9 சீசன்ஸ் நம்ம ஃபைனல்ஸ் போயிருக்கோம். 5 கப் அடிச்சிருக்கோம். இதுக்கு மேல ஒரு ஐபிஎல் பிரான்சைஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? இப்ப தானே 2023ல தானே நம்ம கப் அடிச்சோம்.
தொடர்ந்து நம்மளே கப் அடிச்சிட்டு இருக்க முடியுமா? மத்த டீம்ஸும் வந்துட்டு ஜெயிக்கணும் இல்லையா? அதுவும் இல்லாம இப்ப ருத்துராஜ் அப்படிங்கிறவரு நியூ கேப்டன். இப்ப தான் புதுசா கேப்டனா இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த டீம் செட் ஆகுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப இந்த டைம் தோத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவால்ல. நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ஜெயிச்சுக்கலாம். இப்போ தோனி கேப்டனா வந்தப்ப கூட இதே மாதிரி தான். எடுத்த உடனே அவரு கப் அடிச்சுட்டாரான்னு கேட்டா கிடையாது. அவருடைய 3வது சீசன்ல தான் ஜெயிச்சாங்க. அதுவுமே ஸ்டார்ட்டிங்ல ஃபுல்லா தோத்துட்டு, லாஸ்ட்ல இருக்க 6 மேட்ச்லயுமே ஜெயிச்சா மட்டும் தான் பிளே ஆஃப் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல கன்டினியூஸா 6 மேட்சுமே ஜெயிச்சு பிளே ஆஃப் போய் அதுக்கப்புறம் கப் அடிச்சிருப்பாங்க. ஸோ ருத்துராஜ் நியூ கேப்டனா இருக்காரு அப்படிங்கிறதுனால ஒரு 2, 3 இயர்ஸ் ஆகும் அவருக்கு செட் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட் இயரும் பார்க்கலாம். சப்போஸ் அதுக்கப்புறமும் சரி வரல, டீம் தோத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரிட்டிசிசம் வைக்கலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறத குடுக்கலாம். அத விட்டுட்டு ஒரு வன்மத்த கக்குற மாதிரியான விஷயத்த சொல்லி ஹேட்ட ஸ்ப்ரெட் பண்றதுங்கிறது தவறான ஒரு விஷயம் தான். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, தோனி அப்பவே ரிட்டயர் ஆயிருந்திருக்கலாம், அப்பவே ரிட்டயர் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, நீங்க வாங்க விளையாடுங்க அப்படின்னு கூப்பிட்டதுமே ஃபேன்ஸ் தான். பட் அவர் நல்லா விளையாடல, இப்ப ரிட்டயர் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுமே ஃபேன்ஸ் தான். தோனிக்கு 43 வயசாகுது. நீ சர்ஜரி பண்ணியிருக்காரு. இப்பவுமே ஃபிட்டா தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா, இவர் கூட விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் கமெண்ட்ரி குடுக்கறது, லெஜெண்டரி லீக் விளையாடுறதுங்கிறத மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இவர் இப்பவுமே 150 கிலோமீட்டர்ல வரக்கூடிய பால கூட 6 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டில தான் இருக்காரு. இப்ப லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா, ஜடேஜாவினுடைய த்ரோல ஒரு ஸ்டம்ப் அவுட், ஒரு ரன் அவுட் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா, அவருடைய ஹேண்டினுடைய ரிஃப்ளெக்ஸ் ஆனது ஃபாஸ்ட்டா இருக்கும். பாடியினுடைய ரிஃப்ளெக்ஸ் ஆனது ஸ்லோவா இருக்கும். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அவனுடைய நீ சர்ஜரி தான். சரி, இப்ப இவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்காக இவர் விளையாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குமே காரணம் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஃபேன்ஸினுடைய லவ்வுக்காக தான் நான் ஆடுறேன். ஃபேன்ஸ் வந்துட்டு அவர ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்க மேல நெறைய லவ் காட்டுறாங்க. அவங்களுடைய லவ்வுக்காக தான் நான் விளையாடுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இன்னும் நம்மளால எத்தன மேட்ச்சுக்கு தோனிய ஃபீல்ட்ல பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கும் பொழுது நெகட்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணாம, அவங்க டீம்ல இருக்க மத்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கலாம் நல்லா விளையாடினாலே நம்மளால மேட்ச் ஜெயிச்சிட முடியும். பிகாஸ் தோனி அவர்கள் நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்ப மத்த டீம் பிளேயர்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள சொல்லாம, மொத்த பிரஷரையும் தோனி மேல மட்டுமே போடுறதுனால நம்மளுடைய டீம் ஜெயிச்சிருமா? இப்போ ஒரு உண்மையான ப்ராப்பரான கிரிட்டிசிசம் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா எப்படி வைக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் ருத்துராஜ் நியூ கேப்டன்சி. இப்ப அவரு பேட்டிங் நல்லா தான் பண்றாரு. பட் நம்மளுடைய டீம் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பவுலர்ஸ கொண்ட டீம். ஸோ அந்த டீம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாதது தான் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம தோக்குறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. ஸோ அத நம்ம ப்ராப்பரா பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டலாம். 2வது விஷயம், ராகுல் திரிபாதிய எதுக்கு எடுத்தீங்க? தீபக் ஹூடாவ எதுக்கு டீம்ல எடுத்தீங்க? அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் போட்ட பிரஷர்னாலேயே லாஸ்ட் மேட்ச்ல ராகுல் திரிபாதிய நம்ம வெளியே உட்கார வச்சுட்டு ஒரு பவுலர உள்ள எடுத்திருப்போம். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பேட்ஸ்மேன் கம்மியா ஆகுது. ஸோ இதனாலேயே நம்ம லாஸ்ட் மேட்ச்ல தோக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா மாறுது. இதே ராகுல் திரிபாதி தான் 2017ல ஓப்பனரா இறங்கி நல்லா விளையாடி இருப்பாரு. அந்த டீம் ஃபைனல்ஸ்க்குமே போயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, தீபக் ஹூடா இவருமே இன்டர்நேஷனல் லெவல்ல செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுவும் ஓப்பனிங்ல இறங்கி. அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 9 இன்னிங்ஸ்ல டூபே ஒரு 50 கூட அடிக்கல. சரி, டூபே ஒருவேளை ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப ரீசெண்டா இந்தியாவுக்காக விளையாடுற எல்லா மேட்சஸ்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் எதனால சிஎஸ்கேக்கு விளையாடும் பொழுது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதால தான். இப்ப இவரை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுனால இவரால பவுலிங் பண்ண முடியல. இந்தியாவுக்காக விளையாடின ரீசென்ட் மேட்சஸ்ல இவர் பவுலிங்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்டும் எடுத்திருக்காரு. சோ அந்த பிளேயரை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்க அப்படின்னா, விஜய் சங்கர் பயங்கரமா ட்ரோல் பண்ணி வறுத்து எடுத்தாச்சு. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அவரை ப்ராப்பரா நம்ம யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கறதான் சொல்லி ஆகணும். விஜய் சங்கர் பவர் பிளேல நல்ல பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள். வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்த ஒருத்தர். விஜய் சங்கருக்கு பால் ஸ்விங்கும் நல்லாவே பண்ண தெரியும். சோ ஒரு பவுலரை வெளியே எடுத்துட்டு ஒரு பேட்ஸ்மேனை இன்க்ளூட் பண்ணிட்டு விஜய் சங்கரை பவர் பிளேல இறக்கி மிடில்ல ஸ்பின் ஷோக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டீமுமே நல்லா ஸ்ட்ராங் தான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே ஃபேன் ஆனவங்க பாசிட்டிவான ரிவ்யூஸையோ இல்ல பாசிட்டிவான கிரிட்டிசிசத்தையோ வச்சு அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீமுமே இதை கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளுடைய ஃபேன்ஸ் நமக்காக இவ்வளோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். அதை விட்டுட்டு இவனை எதுக்கு எடுத்தீங்க, இவனை எதுக்கு எடுத்தீங்க, இவன் வந்துட்டு நல்லாவே விளையாட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மரியாதை இல்லாம சொன்னாலோ, அப்படி இல்லைன்னா சிஎஸ்கேவே சரி கிடையாது, நான் சிஎஸ்கே ஃபேனே கிடையாது, நான் அப்படியே மாறுறேன், வேற ஒரு டீமினுடைய ஃபேனா மாறுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய டீமும் அஃபெக்ட் ஆகும். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க. நம்மளால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது குடுக்க முடியாம போகலாம். ஸோ நீங்க யாருனுடைய ஃபேனா இருந்தாலுமே சரி, ஒரு பாசிட்டிவா அந்த டீம் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச்ல நமக்கு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் இது அவங்க பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. நெகட்டிவா பண்ணும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பதிவுல பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.